நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறோம். உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற போகிற ஜபங்களுக்கும் ஆராதனைக்கும் அப்பா உடைய கண்கள் திறந்து செல்கள் கேட்கணுமா இருக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஆசீர்வதிங்க, தகப்பனை காத்து கொள்ளுங்க. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்தோடு தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றும் உதவி செய்ய மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை பாடலாமா? நல்ல
ராஜா. அப்பா இத்தனை நாட்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. அப்பா எங்களுடைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நன்மை செய்கிறவர் அப்பா, இரக்கம் உள்ளவர் அப்பா, நீதி உள்ளவர் ஆண்டவரே, உண்மை உள்ளவர் அப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா நீ உயர்ந்தவர் ஆண்டவரே. அப்பா நீங்களின் பரிகாரி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்பா வரவேண்டிய ஆக்கினியை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் எடுத்து போட்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில்
எங்கள் பரிகாரி, எங்கள் பலனானவரே, எங்கள் அப்பா, எங்கள் கேடகமானவரே, இரக்கம் உள்ளவரே, நீதி உள்ளவரே, பெரியவரே, உயர்ந்தவரே, அப்பா எங்கள் பரிசுத்தமானவரே, அப்பா எங்கள் தேவனே, எங்கள் பரிகாரியே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மிலே அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மிலே பலன் கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாரத்திற்கு தேவையான மனநலங்களை போஷிங்க ஆண்டவரே. இந்த வாரத்திற்கு தேவையான கிருபையினால எங்களை முடிசூட்டுங்க ஆண்டவரே. நன்மையினால திருப்தியாக்க போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதி இருக்கிற வேலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரை கொடுத்திருக்கிற விண்ணப்பத்துக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. எசப்பா இந்திய தேசத்தை ஆண்டவரை நீ நேசிப்பதற்காக கோடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்திய தேசத்தை அப்பா உங்க திட்டத்தின்படி நடந்த கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பா நீங்க தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காகவும் நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீ கொடுத்த தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீ கொடுக்கும்படியாக, நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா
அப்பா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா தேச தலைவர்கள் நல்ல ஜனங்களுக்கு ஆண்டவரே பல நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் தேசத்துல ஆண்டவரே விக்கிரக ஆராதனையை நீக்கி போடுங்கப்பா. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே கண்கள் குருடா இருக்கிறாங்கப்பா, அவங்க மனக்கண்கள் எல்லாம் திறந்து விடுங்க தகப்பனே. ஏசப்பா அப்பா உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. ஆவியானவரே நீர்தான் மெய்யான தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. எங்கள் தேசத்துல இருக்கிற எல்லா விபச்சார விடுதிகளையும் நீக்கி போடுங்கப்பா. எல்லா விபச்சார விடுதிகள்லாம் சபைகளா மாற கிருபை தாங்கப்பா. அப்பா ஓரின்னு சேர்க்க பாவத்தெல்லாம் நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா மதுபானத்தெல்லாம் நீக்கி போடுங்க. மதுபானத்தை முற்றிலும் நீங்க நீக்கி போடும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். போதை பொருட்கள் போதை வஸ்துக்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க கையிலெல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. ஏசப்பா எங்கள் தேசத்துல கருக்கலைப்பு சிசு கொலை எல்லாம் நடக்குதுப்பா. புரோதமான பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிங்க தகப்பனே. எங்கள் தேசத்துல ஆண்டவரே அப்பா சாலைகள்ல ஆண்டவரே நிறைய விபத்துக்கள் ஏற்படுது தகப்பனே. அந்த விபத்துக்கள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எங்கள் தேசத்துல விபத்து இருக்கக்கூடாது, தற்கொலை நாவி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் அப்பா, கொலைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் தேசத்தை உண்மையாய் பரிசுத்தமாய் நடத்த கிருபை தாங்கப்பா. அப்பா எல்லா தலைவர்களும் உண்மையாய் உத்தமமாய் நடக்க ஆண்டவரே பரிசுத்தத்தில் விளங்க கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா. எங்கள் தேசத்துல ஆண்டவரே அப்பா விவசாயிகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல மழையை கொடுங்க அப்பா, ஆசீர்வாதமான மழையை கொடுங்கப்பா. அழிவுக்கு உண்டான மழையெல்லாம் தேவையில்லை தகப்பனே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். விவசாயிகள் எல்லாம் ஆண்டவரே அங்க விவசாயிகள் இல்லைன்னா நாங்கள் உணவு உட்கொள்ள முடியாது தகப்பனே. அப்பா அப்படியே கிருபையினால விவசாயிகளை ஆசீர்வதித்து இப்படி பாதையில நடத்துங்க. அவங்க உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளணும் தகப்பனே. ஏசப்பா விளைநிலங்கள்லாம் ஆண்டவரே அப்பா ஈசாக்கு விதைத்த பொழுது ஆண்டவரே ஏசப்பா 100 மடங்கு அறுவடை செஞ்சீங்களா, அதே போல ஆண்டவரே விவசாயிகளாம் 100 மடங்கு அறுவடை செய்ய கிருபை தாங்கப்பா. எங்கள் தேசத்துல சாபங்கள் பாவங்கள்லாம் நீக்கி போடுங்க. கலாத்தியர் 3:13 சொன்ன மாதிரி ஆண்டவரே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு உள்ளவன் என்று உள்ளபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்பா நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு மீட்டுக்கொண்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள் ஆண்டவரே எல்லா பாவங்களையும் நீக்கப்பட போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துல ஆண்டவரே நீங்க மிஷனரிமார்கள் எல்லாம் அனுப்புனீங்களே அப்பா, தோமையை அனுப்புனீங்களே, இரத்த சாட்சியாக மறிக்க வைத்தீரே, உனக்கு நன்றி ராஜா. அப்பா எங்கள் தேசத்தை நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்பா உங்களுடைய எழுப்புதல் எங்கள் தேசத்துல உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 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 தேவ அன்பை ஊற்றுங்க, தேவ ஆவி ஊற்றுங்க அப்பா. எல்லாவற்றையும் நீங்க தாங்க ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் எல்லாம் உடைய பாதையில வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கத்தாவே விசோதரிக்கும் ராஜா துதிக்கிறோம் சுவாமி. கத்தா இந்த பகல் வேலையில ஆராதனையில கத்தாவே எங்களை ஜெபிக்க ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை செய்திருக்கீங்க சுவாமி. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த வேலையும் கத்தாவே ஆண்டவரே சபைக்காய் ஊழியங்களுக்காய் ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க கத்தா நீங்க கிருபை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதற்காக நன்றி சப்பா. ஒவ்வொரு சபைகளையும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக சுவாமி. சபையை கத்தாவே நீர் வாசம் தங்குகிற ஸ்தலம் ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா அந்த சபையினுடைய கத்தாவே வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ராஜா நீங்க நிறைவேற்றுவீராக சுவாமி. ஒவ்வொரு சபைகளிலும் அநேக புதிய ஆத்துமாக்களை தேவனாகிய கர்த்தர் நீர் தருவீராக ராஜா. ஆண்டவரே சபைக்கு வருகிறதான ஆத்துமாக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே நீங்க ஆண்டவரை நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் வரும்போதும் கத்தாவே அவங்களுடைய அபிஷேகத்தையும் கத்தாவுடைய தேவ கிருபையும் பெற்றுக்கொள்ள கத்த நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்க ராஜா. விசேஷமாய் ஊழியக்காரர் ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கத்தாவை ஊழியக்காரரை அக்கினி சுவாலையாக மாற்றுகிற தேவன் ராஜா. அப்படியாய் ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற தேவன் சுவாமி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வேலையிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவர் மீது ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் எப்போது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற சுவாமி. அவர்கள் ஆண்டவரை விண்ணப்பிக்கிற ஜெபங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் என் தேவன் ஆமென் என்று கத்தாவை நீங்க பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற சப்பா. ஆண்டவரே
அவர் குடும்பத்தை சுற்றிலும் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சத்ருவினால ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு அநேக பாதிப்புகள் வரும் சுவாமி. எல்லாவற்றையும் நீக்கி கத்தாவே அவர்களை சுற்றிலும் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய தேவைகளையும் தேவனாகிய கர்த்தர் சந்திப்பீராக சுவாமி. பண தேவைகள், பொருளாதார தேவைகள், சபைக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் கத்தாவே சபைகளில் ஆண்டவரே அப்பா அநேக கத்தாவே சாட்சிகளும் ஆண்டவரை ரட்சிப்புகளும் ஆண்டவரை நிரம்பப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக சுவாமி. ஒவ்வொரு சபைகள்லையும் கத்தாவே இருக்கிறதான சுற்றிலும் உள்ள மக்களும் ஆண்டவரே அப்பாவை அறிந்து கொள்ள கத்தாவே இந்த சாட்சி ஆண்டவர் அப்புறம் சாட்சியாய் அந்த சபை இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படி செய்யப்படுற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா இது ஒன்றத்தை எல்லாரும் ஒன்று கூடி சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமை படுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது ஒன்றத்துல அப்பா எங்கள் சீவன மூளை கத்திச்சதுக்காக நான் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அதை உருவாக்குறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தெரிந்து கொண்டதுக்காக கொடான நன்றி அப்பா. அப்பா அது உருவாக்கணுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அப்பா அதுக்காக கொடான நன்றி அப்பா. அப்பா அப்பா அந்த சீவன மூளை கத்திச்சதுல ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும் கத்துல ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க சப்பா. இதுல இணைத்த ஒவ்வொரு உறுப்பினரும் கத்துல ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. ஒவ்வொரு ஜப பங்காளர்களும் கத்துல ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க சப்பா. ரத்த கொடைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் விசேஷத்தை பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா அது 40 நாள் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே. அப்பா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கத்துல ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. அப்பா உபவாசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்துல ஒப்பு கொடுக்குற மாட்டவரே. அவங்க எல்லாரும் விசேஷமா அப்பா ஆசீர்வதிங்க சப்பா. அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இது வரைக்கும் பலப்படுத்தி வருகிறதே அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னும் மீதி நாளையும் அப்பா ஆசீர்வதிங்க சப்பா. பிள்ளைங்க சோர்ந்து விடாதபடி அப்பா பலத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்தத்தின்படி அப்பா சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுத்து சத்தத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா அந்த வசந்தபடி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க சப்பா. உங்க ரத்த கொடைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா 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 நன்றி அப்பா. நன்றியோடு விசோதரிக்கு நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது ஆண்டு விளக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டு விழாவை ஆசீர்வதிங்க சப்பா. அதை 3 ஆண்டு நிறைவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இது வரைக்கும் அப்பா கனிமணி போல பாதுகாத்தீரே, தேவைகளை சந்தித்தீரே. அப்பா இத்தனை ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இனிமேலும் அப்பா நீங்க நினைத்த முன்குறித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க முன்குறித்த ஒவ்வொரு ஆத்துமாக்கள் தடையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்து சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு சோதரிக்கு நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஆண்டு விழா அப்பா கரெக்டா செய்து முடிக்க கிருபை செய்யுங்க அப்பா. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நாங்க எடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் அப்பா கரெக்டா செய்து முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கால சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக்கி கொடுங்கப்பா. அப்பா அப்பா வதக்கிறப்பா ஊழியக்காரங்களும் கத்துல ஒப்பு கொடுக்க மாட்டவரே. அப்பா அவங்களை சுகபத்திரமாய் கூட்டி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா அப்பா ஒவ்வொருப்பா வீண் விரை செலவு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா அப்பா நன்றி அப்பா. போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா சபை மேற்படி குடும்பத்தையும் கத்துல ஒப்பு கொடுக்க மாட்டவரே. அப்பா அவங்க செல்லுமிடம் எல்லாம் தூதர்கள் அப்பா முன்னும் பின்னும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு விசேஷத்தை பலனை கொடுங்க ஆண்டவரே. காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை கொடுங்கப்பா. மண்கள் போல ஓல பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உங்க கருத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்க மாட்டவரே. அப்பா அப்பா நாங்க எடுத்த ஜெபத்துக்கு நீ ஆம் என்றும் ஆம் என்றும் அப்படியே நீ பதில் தந்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு விசை உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீது உடைய அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக. உள்ளத்திற்குடைய சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக. சரீரத்துடைய எல்லா வலிகளும் மறைவதாக. எல்லா டிஸார்டர்ஸ் ஆண்டவரே ஒழுங்காய் ஆண்டவரை மாறும்படியாய் ஆண்டவரை ஒழுங்குகிறமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவமில்லாததுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறே. அப்படியாய் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னால் ஒரு புதிய வல்லமை உண்டாகும்படி பலன் உண்டாகும்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிறோம். பயம் விலகட்டும், திகில் மறையட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், களஞ்சியங்கள்லாம் பூரணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதய விருப்பத்தை நிறைவேற்றி தருவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. குடும்பத்தினுடைய சமாதான குறைவுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் உண்டாவதாக, தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்துக்கு எதிராக
விரோதமாய் சத்துரு போன்ற திட்டங்கள்லாம் விலகுவதாக, முறியடிக்கப்படுவதாக. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் உடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆண்டவரே வேத வசனத்திலே அப்பா வேரூன்றி ஆண்டவரே கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு சமாதானம் பெரிதாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையிட்டு செய்யும் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. போக்கில் வரத்தில் விசேஷித்த பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்க எல்லாரையும் அப்பா ஒரு மனமாய் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிற தோப்பனே. அப்பா, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக கூட வருகிற தோப்பனே. ஆண்டவரே, எங்களோட தேசத்தை என் தேவனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிற தோப்பனே. அப்பா, எங்க தேசத்துல ரட்சிக்கப்படாத மக்களை என் தேவனை கர்த்தர் நீர் ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே. அப்பா, விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கீங்களே ஆண்டவரே. அப்பா, அது போல நாங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, எங்களோட தேசத்தை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, எங்க தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தோப்பனே. அப்பா, இந்த அழிவிலிருந்து எங்க தேசத்தை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களோட தலைவர்களுக்கு அப்பா போதிய ஞானத்தை தரும்படியாக கூட ஜெபிக்கிற தோப்பனே. அப்பா, அவர்கள் பேசும்போது ஆண்டவரே அவர்கள் நாவோடு நாவாய் இருங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே. ஆண்டவரே, என்ன முடிவெடுத்தாலும் ஆண்டவரே அது ஆண்டவரே எப்பா அது மக்களுக்கு நல்ல முடிவாக போய் சேர தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே. எங்கள் தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே. அப்பா, எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தோப்பனே. ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா அந்த கல்லை மண்ணை மரத்தை நம்புறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர்தாமே உண்மையான தேவன் என்று இந்த மக்கள் அறிய, இந்த ஜனங்கள் அறியணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே உண்மையான தேவன் என்று அறியணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்கு நாங்க போய் உண்மை பற்றி எடுத்து சொல்ல நீங்க கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிற தோப்பனே. அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா அந்த ஆலயத்துல ஆண்டவரே அப்பா அடுத்த வருடம் ஆண்டவரே அநேக ஆத்துமக்களை நீர் கூட்டி வந்து சேர்த்ததற்காக நன்றி ஏசப்பா. நீங்க அப்படியே செய்ததற்காக நன்றி ஏசப்பா. நீர் தாமே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அப்பா தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஜெப ஆவினாலே எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஒருமன ஆவினாலே எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவினால ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதோ எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் விசுவாசி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தானியேலு கொடுத்த அந்த விசேஷித்த ஞானமும் அப்பா அந்த 3 வேளை ஜெபமும் அப்பா எல்லா நெருக்கத்திலையும் கூட அப்பா உற்சாகத்தோடு ஒவ்வொரு நொடி பொழுது தேடினது போல அப்பா விசுவாசி பிள்ளைகள் தேட கர்த்தர் ஒரு விசேஷித்த பலத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பலத்தால இடைக்கட்ட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சோர்வை கொண்டு வர, பலகீனத்தை கொண்டு வர எல்லா பிசாசின் கிரிகைகளையும் அப்பா வானமண்டலத்தில் சுற்றி திரிகிற பொல்லாத ஆவியின் சேனைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிகாலையில தேடுகிறவனை கண்டடைவான்னு சொன்னீங்களேப்பா. அதிகாலையில விசுவாசி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை தேட ஒரு விசேஷித்த கிருபை தாங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பை அவர்களுக்கு தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியை நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்வுகள் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுகத்தை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த பலத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். காண்டாமிருகத்தை கொடுத்த ஒத்த பலத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். மான் காளிகளுக்கு ஒத்த பலத்தை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த மாத வாக்குத்தத்தின் பிரகாரம் சோர்ந்து போறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆவியானவரே. ஒரு விஷயம் உம்முடைய சத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. விசுவாசி பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பலத்தை அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, அக்கினினால நிரப்புங்கப்பா, வல்லமையினால நிரப்ப முடியாது ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய அன்பு இரக்கமும் உங்க பிள்ளைகளோடு இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலே தேவன் நீர் பிரகாசிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய முக பிரகாசம் ஒவ்வொரு மீதும் பிரகாசிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய விஷயம் ஒளி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒழிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். தூய ஆவியின் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
அப்பா நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே சோதரம் ஆண்டவரே அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுகிற ராஜா ஆண்டவரே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதும் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா சோதரம் ஆண்டவரே அப்பா ஊழியர்களை ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஆண்டவரே ஊழியர்களை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அவர்களே ஆண்டவரே வல்லமை வரங்களினால நிரப்புங்க ராஜா அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தேவான் ஆண்டவரே நற்சாட்சியை ஆண்டவரே அப்பா நற்சாட்சியா இருந்தாங்க ராஜா அதே போல ஆண்டவரே நற்குணசாலிகளாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களை ஆண்டவரே சந்திப்பதற்கு நீங்க கிருபை கொடுங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றுங்கள்னு சொல்லியிருக்கீங்க ராஜா ஆண்டவரே அப்பா நொறுங்கின்ற இருதயங்களை நாங்கள் தேற்றுறோம் ராஜா ஆண்டவரே ஏசப்பா மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா ஆண்டவரே அப்பா மீதியான துணிக்கைகளை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே சாபத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே மூழ்கி இருக்கிறார்கள் ராஜா அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் அறுவடை செய்கிற ராஜா ஆண்டவரே கிருபையை கொடுங்க ராஜா ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா ஆண்டவரே ஞானமாய் செயல்பட வேண்டும் ராஜா ஏசப்பா நீங்க எங்களோட கூட இருங்க ராஜா ஆண்டவரே எங்களோட கூட இருந்து வழி நடத்துங்கப்பா ஏசப்பா ஆண்டவரே எந்த ஆத்மாவும் அழிந்து போகிறது ராஜா ஆண்டவரே அப்பா மீதியான துணிக்கைகள் ஒன்றும் வீணாய் போகாமல் இருக்குன்னு சொல்லிங்க ராஜா ஆண்டவரே எந்த ஆத்மாக்கள் அழிந்து போகிற ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களை சந்திங்க அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா ஆண்டவரை உயர்த்துங்கப்பா ஆண்டவரை விதவைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை திக்கற்ற பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே அப்பா கூட்டிக் கொண்டு வாங்கல் ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே வர இருக்கிற ஆண்டுகளாவே உன் கரத்தில் ஒப்படைக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா நீங்களே மகிமையா இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா அப்பா தேவனுடைய பலன் ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரே அப்பா ஆண்டுகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே நீங்களே பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா துதிக்கான மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளை அனுசரிக்க தேவரீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரீ இந்த நாளிலும் இறங்கி வரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பிரயோஜனமான காரியங்களை போதிக்கிறவர் எங்களுக்கு பிரயோஜனமானதை நீ போதிப்பீராக ஞானம் விளங்க வாய்த்திறக்க உதவி செய்யுங்க தயவுள்ள போதகத்தை நாவிலே வைப்பீராக இதோ தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆசிர்வதியும் பலப்படுத்தவும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி. இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப நிறைய சோர்வெல்லாம் வந்துச்சா இந்த மாசத்துல? ரொம்ப சோர்வெல்லாம் எனக்கு வந்து சிஸ்டர் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் பலன் தந்தார் அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய சோர்வு வந்துச்சு, ஜெபிக்கிறதுல, வேலை செய்யறதில்ல, ஊழியம் பண்ணுறதில்ல, ரொம்ப சோர்வு வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாருன்னா காரணத்தோட தான் ஆண்டவர் என்ன செய்வார்? வாக்குத்தத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோர்வுகள் எதனால் நமக்குள்ளே வருகிறது, அதை எப்படி நாம் அகற்ற வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கூர்ந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளின் நிமித்தமாக நமக்கு என்ன வருகிறது? சோர்வு வருகிறது. அல்லேலூயா. சில எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத போது நமக்கு என்ன வருது? சோர்வு வருகிறது. இப்போ அதுக்கு பின்பாக செயல்படுகிற சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் நாம
ஒரு குறித்த இலக்கை நோக்கி நம்ம போக முடியல, நம்ம நினைத்த காரியங்களை நம்மளால ஏன் சாதிக்க முடியல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய இன்மைக்குரிய வாழ்க்கையிலும் ஏன் ஒரு வளர்ச்சியை நம்ம காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்குரிய கடைக்கற்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது என்ன நம்ம இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறாருன்னா, ஒரு பழி வாங்குகிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அநேக சோர்வுகளை நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். அப்போ பாருங்க, நம்ம நினைக்கலாம், நான் முன்னாடி வேணால் நான் அப்படி இருந்திருக்கலாம், இப்போ நான் எப்படி வந்துட்டேன், ப்ரேயருக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு பழி வாங்குகிற எண்ணம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லிக்குவோம் தெரியுமா, கர்த்தர் உன்னை ஒரு நாளை என் கையில் என்ன செய்வார், கொடுப்பார். ஒப்பு கொடுக்கும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், உண்டா இல்லையான்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பொதுவாகவே இது இப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஜெபம் பண்ணி சில சாதனைகளை படைத்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பெருமைகள் நமக்கு வரும். அல்லேலூயா. நிறைய ஜெபம் பண்ணி முடியாததை முடிய பண்ணி சில சாதனைகளை நம்ம நடத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு சிறுமையோ ஒருத்தர் மூலமாக ஒரு இழப்போ ஒரு பிரச்சனைகளையோ நம்ம சந்திக்கும் போது நம்ம இருதயத்தில் முதல்ல பிசாசு சொல்கிறது என்ன, ஒரு நாள் கர்த்தர் அவனை என்ன செய்வார், என் கையில் கொடுப்பார், அன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் அவனை பார்த்துக்கொள்ள. தாவீது அடிக்கடி சொல்லுவான், கையில் உன்னை என்ன செய்வார், போட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாருங்க, அப்படி நம்முடைய இருதயத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த நியமங்களை எல்லாம் தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அன்பு கூறுகிறது தான் கட்டளை. அல்லேலூயா. உன்னை நீ நேசிக்கிறது போல உன் அயலானை நேசி. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். இதான் 2 கட்டளை தான் ராஜரீக பிரமாணம். இதை சொல்லி ஆண்டவர் முடிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எடுத்துக்காட்டா ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 பிள்ளைகளுமே ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். வாசியுங்கள், ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் 41வது வசனம். தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கித்தும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். பாருங்க, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஏசாவும் யாக்கோபும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். அல்லேலூயா. 2 பேரும் யாக்கோபுடைய பிள்ளைகள். 2 பேருமே உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிகள் தான் 2 பேருமே. அல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு இடையில சில பிரச்சனைகள் உண்டானதுனால யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினதின் நிமித்தமா அவன் பல என்ன செய்யறான், இருதயத்துல ஒரு வஞ்சம் வைக்கிறான். என்னன்னா, எங்க அப்பா மரிக்கிற நாள் ஒன்று வரும், அப்படி மரிக்கிற நாள் வரும்போது நான் நிச்சயமா என் சகோதரனாகிய யாக்கோபை என்ன செஞ்சிருவேன், கொன்று போட்டுருவேன். ஏன்னா என் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் ஏமாத்தி அவன் பிடிச்சிட்டான். அவன் நேர்மறையா கேட்பான், இந்த பயிற்றுங்குழுக்கு பதிலாக என்ன பண்ண, எனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை நீ கொடுத்தீன்னா இந்த கூலை என்ன செய்வேன், நான் தருவேன் அப்படின்னு சொல்லுவான். நேர்மறையா அவன் கேட்பான். கேட்டவன என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். 2வது, அவங்க அம்மாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான், சாபம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்லாம் கேட்பான். அவங்க அம்மா சொல்லிடுவாங்க, அந்த சாபம் வந்தால் என்ன செய்யட்டும், என் மேலே வரட்டும், உன்னே தான் ஆண்டவர் என்ன செய்யறேன்றாரு, ஆசீர்வதிப்பேன்றாரு, ஓ சந்ததி தான் எப்படி இருக்கும், பெரிய ஜாதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்க அப்பா கொடுக்குற அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம் தான் மகனை என்ன செய்ய போகுது, உயர்த்த போகுதுன்னு நினச்சிட்டு அந்த அம்மா குறுக்கு வழியில் என்ன பண்ணுறாங்க, தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க, யாக்கோபுக்கு அந்த ஆடுகளின் தோலை போர்த்தி என்ன செய்கிறாங்க, தந்திரமா அந்த ஆசீர்வாதத்தை வாங்க பண்ணுறாங்க. இப்படி பண்ணினது நிமித்தமாக இதை கேள்விப்பட்ட ஏசா என்ன பண்ணுறான், தனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன் சொந்த சகோதரனை கொன்று போடும் அளவுக்கு தன் இருதயத்தில் என்ன செய்கிறான், பலியை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை அவன் சொல்றத, வாயினால சொல்றத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சில பேர் உங்களை ஏமாற்றி இருப்பாங்க,
சில பேர் உங்களை வஞ்சித்திருப்பாங்க, சில பேர் இது அவங்க எல்லாருமே கூட பிறந்தவங்க தான். கூட பாருங்க, ஒரு 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 என்ன சொல்றது, நிலத்துக்கா இருக்கலாம், இல்லை பணத்துல இருக்கலாம், அல்ல மற்ற எந்த காரியத்திலேயாவது உங்களை ஒருவேளை ஏமாத்திருக்கலாம், உங்கள்கிட்ட இருந்து வற்புறுத்தி உங்கள்கிட்ட பிடுங்கி இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்கலாம். அது நிமித்தமா உங்க இருதயத்தில் அந்த பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ என்ன செய்தேன்றாரு, வெறுத்தேன்றார். எந்த மனுஷனுடைய உள்ளத்துல, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளின் இருதயத்துல பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறதோ, அல்லேலூயா, அவங்களை எப்படினாலும் நான் மேற்கொள்வேன், எப்படியாவது இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழிவாங்கும் எண்ணம் இருந்தா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, வெறுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆனா யாக்கோபு ஒரு எத்தன் தான், ஒரு ஏமாற்றுக்காரன் தான். அவன் தந்திரமா அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டவன் தான். ஆனா யாக்கோப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நேசித்தேன்றார். அல்லேலூயா. நேசிக்க முடியுமா? ஒரு எத்தனா இருந்தா, ஏமாற்றுக்காரனா இருந்தா, ஒரு பொய் சொன்னாவே நம்மளால என்ன செய்ய முடியல, ஏன் இப்படி பொய் சொல்றாங்க, நமக்கு என்ன செய்ய முடியல. அது ஆனா அந்த பொய்யெல்லாம் நம்ம ஆண்டவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், சொல்லாம சொல்லலையே, நிறைய சொல்லியிருப்போம். ஆனா இப்ப யாராவது நம்மள்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அவங்கள ஏத்துக்க முடியாது, அவங்கள அங்கீகரிக்க முடியாது. ஆனா பாருங்க, யாக்கோபு செய்த தவறின் நிமித்தம் அவன் 2 தடவை தான் ஏமாத்துனா. லாபான்ட்டு அவன் எத்தனை தடவை, 14 முறை அவன் ஏமாற்றப்பட்டான். அல்லேலூயா. அந்த 14 முறையும் இவன் என்னை ஏமாத்திட்டானே, இந்த லாபானை கொண்டு போடுவேன், இவனை பிள்ளைங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, அதுங்களை என்ன செய்வேன், கஷ்டப்படுத்துவேன், அவனை அவன் பிள்ளைங்களை அவன் விரோதமா எழுப்புவேன் அப்படின்னு எந்த ஒரு கடுகளவு கூட ஒரு பழிவாங்கும் எண்ணம் அவனிடத்துல இல்லாம பாருங்க, அவனை விட்டு விலகி போகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அவன் எத்தனா இருந்தாலும், அவன் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்தாலும், அவன் தந்திரமுள்ள இருதயம் உடையவனா இருந்தாலும், யாக்கோபை தேவன் நேசித்தார், ஏசாவை தேவன் வெறுத்தார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள அந்த பழி வாங்குகிற எண்ணம் இருந்தது. பாருங்க, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ரோமர் 12 யார் எடுக்க வேணாம் நான் சொல்றேன், மட்டும் கேளுங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு பழிக்கு பழி நான் செஞ்சே தீருவேன், தீமைக்கு தீமை சரி கட்டுவேன், என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க, அவங்கள நான் உதாசீனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கங்கணம் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் உங்களை வெறுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யாக்கோபை ஆண்டவர் நேசித்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழி வாங்குதல் என்னது எனக்குரியது, நான் பதில் செய்வேன் அப்படின்னு. உனக்கு யார் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், பதிலா செய்ய வேண்டிய செய்வேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவன் தாகத்துக்கு என்ன கொடு, தண்ணீரை கொடு. அல்லேலூயா. அப்படி செய்கிறதுனால் அவன் தலையில் எரித்தலனை குவிப்பாய். அல்லேலூயா. எரித்தலன்னா என்னது, நெருப்பு. நெருப்பு தலை மேல வச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க, சுடும். அப்ப ஒருத்தவங்களுடைய தவற உணர்த்துறதுக்கு நம்ம நிறைய என்ன செய்வோம், வாயின் வார்த்தைகளை தான் பிரயாசம் இருப்போம். நீங்க செஞ்ச தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம பிரயாசம் இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சத்துரு பசியா இருக்கும்போது அவனுக்கு என்ன கொடு, ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருக்கும்போது என்ன செய்ய, அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி செஞ்சீன்னா அவன் தலையில என்ன செய்வ, எரி தலையை குவிப்பதற்கு சமானமாய் அவன் உணர்வடைவதற்கு ஏற்ற காரியங்களை நீ செய்கிறாய். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு, மத்தேயு 5:44 பாத்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்களை இல்லாத பொருளாத சொல்லி உங்களை அவமாய் பேசினால் நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்துல உங்களுக்கு பலன் எப்படி இருக்குதா, வெகுமதியா இருக்குது. ஆனா இல்லாத பொருளாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு போன் போட்டாவது நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஆதங்கத்தை கொட்டலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனா என்னைக்கு கொட்டாம அவங்கள்ட்ட போய் நீங்க எதிர்த்து பேசி சண்டை போடாம
நீங்க அமைதலா தேவன் பார்த்து கொள்ளட்டும்னு விடுறீங்க பாருங்க, அப்பதான் நீங்க அடுத்த லெவல் போக முடியும் ஆவிக்குரிய ரீதியில. அல்லேலூயா. அப்ப முதலாவது பழி வாங்குகிற எண்ணத்தை விட்டு விட்டு அவங்களுக்கு நன்மை செய்ய பழகணும். அந்த யாரிடத்துல பழி வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களை சத்துருவின் பிடியிலிருந்து நீங்க விடுவீங்கப்பா, இவங்க மூலமா எனக்கு சமாதானம் பெருகணும் ஆண்டவரே, இவங்களை கனம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, இவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, இவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை அடுத்த லெவல்ல என்ன செய்வாரு? ஆவிக்குரிய ரீதியில கொண்டு போவார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நமக்குள்ள இருக்கிற ஒரு தடைக்கல் என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை. அல்லேலூயா. இந்த பொறாமை வந்துருச்சுன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? நாம தான் டாப்புன்ற வரைக்கும் நமக்கு என்ன வராது? சோர்வே வராது தெரியுமா? அசால்ட்டா செஞ்சு முடிப்போம் எல்லாத்தையும். வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ல இருக்கோம்னு நினைச்சா வேலையெல்லாம் எப்படி பறக்கும், அப்படியே மிக்சியெல்லாம் எப்படி இருக்கும்? பறக்கும். இது கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம், நம்ம லெவல்ல இருந்து கொஞ்சம் இறங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்றோம். நம்மளை பீட் பண்றதுக்கு யாராவது வராங்கன்னா நமக்கு நம்மளை அறியாமலே நமக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு சோர்வு வருகிறது. அப்ப பாருங்க, ரெண்டாவது நாம அடைய வேண்டிய இலக்கை, நாம் செல்ல வேண்டிய தரிசனத்தை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையா இருப்பது ரெண்டாவது என்னன்னா நமக்குள்ள இருக்கிற பொறாமை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் முதலாவது யாரை பார்த்து சொல்றாருன்னா, பாருங்க வாசிங்க, அதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அப்ப பாருங்க, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டார். அப்ப யோசிப்பு சொன்ன கனவின் நிமித்தமா அவங்க சகோதரருக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு பொறாமை வந்துருச்சு. என்ன சொன்னா, என் அரிக்கட்டு எப்படி இருக்குது? நிமிர்ந்து நிக்குது, உங்க அரிக்கட்டு 11 அரிக்கட்டு, அதுவும் சும்மா வேற அரிக்கட்டெல்லாம் வணங்கி நிக்குதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இவன் 12 சகோதரர்களோட பிறந்தவன் இல்லையா? 11 பேர் இவனோட கூட பிறந்தவங்க, இவனை சேர்த்தா 12. அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? 11 அடிக்கட்டும் எனக்கு முன்னாடி எப்படி இருக்கு? தாழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குவது போல நான் கண்டேன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துடுது, அவங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. ஏன்னா மூத்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர், அவங்க அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி பிறந்துட்டு இவன் என்ன சொல்றான்? என்னை எல்லாரும், இவன் மூத்தவனா பிறந்திருந்தா கூட பரவாயில்ல, சரி அண்ணனுக்கு கீழே ஆண்டவர் வந்து நம்ம வணங்கினா கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவன் கொடுத்த தரிசனமோ தேவன் கொடுத்த கனவோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பாற்பட்ட நிலைமையில இருக்குது. அல்லேலூயா. அப்ப சிறியவன் என்ன செய்வான்? சிறியவனை பெரியவங்களாம் என்ன செய்வாங்கன்னு போட்டிருக்கு, வணங்குவாங்கன்னு நான் சொன்னதை அவங்களால என்ன செய்ய முடியல? ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவனை கொண்டு போய் குழியில போட்டாங்க. அப்புறம் எங்க போட்டாங்க? அப்புறம் அடிமையா விற்று போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி எங்க ஜெயில போய் 2 வருடங்கள் அவன் வந்து ஜெயில கிடக்குறான். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சாங்களே, அப்படியெல்லாம் செஞ்சதுனால யோசேப்பினுடைய தரிசனம் மாறி போய் விட்டா? இல்ல. அவனுக்கு வந்த கனவு நடக்காம போச்சா? நடந்துச்சு. 2 முறை அவன் கனவு கண்டான். 2 முறை சாஸ்தாங்கமா தண்டனிட்டு என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களுடைய தரிசனத்தை பார்த்தே நம்ம என்ன செஞ்சிடறோம்? விழுந்து போயிடும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒருத்தவங்களுக்கு நல்ல வீடு பால் காய்ச்ச கூப்பிட்டுட்டாங்கன்னா போச்சு, அந்த வீடை பார்த்து நம்ம வீடு பிடிக்காமே போயிடும். எப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்காம போயிடும். என்ன வீடு பிடிக்கவே இல்லை, நம்ம வேற வீட்டுக்கு என்ன செய்யலாம்? போகலாம். அவசியம் இல்லையோ என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். பார்த்து கடையில் புடவை எடுத்துட்டு வருவோம். வேறொரு புடவை சூப்பராக இருக்குன்னு 4 பேர் உங்களை பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடுத்திருக்கிற புடவை எப்படி இருக்காது? நல்லா தான் இருக்கும், ஆனால் நமக்கு என்னவே இருக்காது, அது நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதெல்லாம் என்ன, இது என்னன்னு இதுக்கு அர்த்தம் என்னன்றது நமக்கு தெரியல இல்லையா? இதுக்கு அர்த்தம் பேர் தான் பொறாமை. அல்லேலூயா. நம்ம செஞ்சதை பாருங்க, சாதாரணமாக வீடு நல்லா அழகாக கூட்டியிருப்பாங்க,
கூட்டினவங்கள பாராட்டிட்டாங்கன்னா டெக்கரேட் பண்ணுறவங்களுக்கு தாங்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா டெக்கரேட் பண்ண நம்மளை யாருமே என்ன செய்யல, அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணுற இன்ட்ரெஸ்டே போயிட்டு ஏன் நம்மளும் கூட்டலாமே அப்படின்னு வருவாங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் இதெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் நமக்குள்ளே வருகிறது அப்படின்னு சொன்னால், பிசாசானவன் இந்த பொறாமையின் எண்ணங்களை நமக்குள்ள என்ன செய்கிறான், விதைக்கிறான். ஒன்று. அப்ப நீதியாய் நேர்மையாய் ஒருத்தவங்க வரும்போது அவங்கள பார்த்து நமக்குள்ள பொறாமை எண்ணங்கள் வராதபடிக்கு நம்மளை என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நியாயக்கேடு செய்யறவங்க மேல என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. நம்மளுக்கு வரும் இல்லையா, லஞ்சம் வாங்கி வாங்கி வீடை கட்டுறான் பாரு, நம்ம நீதியா இருக்கோம் நேர்மையா இருக்கோம், ஒரு வீடு நம்மளால கட்ட முடியல, எங்கேருந்து தான் கொள்ளையடிச்சிட்டு வரானோ தெரியல, வீடு அப்படியே வயிறெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே எரியும். அதான் சொல்றாரு, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் கொடுமையுள்ளவர்கள் மேல் என்ன செய்யாதீங்க. அவன் அடிச்சு இவனை உலையில போட்டு, அவன் அடிச்சு கந்து வெட்டி வாங்கி அப்படி வாங்கி இப்படி வாங்கி வீடு கட்டிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிம்மதியாவே சாப்பிட முடியாது, நிம்மதியாவே தூங்க முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மேல இருக்கிற பில்டிங்கை பார்த்து 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 நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வெந்துக்கிட்டே இருக்கு. ஆனா உங்க குடிசை வீட்டுல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கியிருப்பீங்க, நல்லா சாப்பிட்ருப்பீங்க, வயிறார அவங்க எல்லாம் டேபிள்ல இருக்கும். பணக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செய்யணும், அநியாயம் பண்ணுறவங்க வீட்டில எல்லாம் டேபிளில் எல்லாமே இருக்கும், மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், எதுவும் சாப்பிடாது, கூழ கரைச்சி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் அடிச்சு புசின்ற மாதிரி எதை கொடுத்தாலும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நியாயக்கேடு செய்கிறவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க. கொடுமை செய்கிறவங்கள பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பொறாமை ஒரு எலும்புருக்கி. எப்படி அந்த நோய் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சரீரம் முழுவதையும் அழித்து அவன் எதுக்கு நேரா போயிடுவான், டெத்துக்கு நேரா, அவன் சாவுக்கு நேரா அது கொண்டு போய் தள்ளிடும். அது போல ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பொறாமை எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உங்க அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி என்ன ஆயிடும், கடைசியில் என்ன ஆயிடுவீங்க, ஒரு மற்றவங்க தேற்றக்கூடிய நிலைமையில, மற்றவங்க உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நிலைமையில தள்ளப்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உருவாக்குனவங்க தான், நீங்க வளர்த்து எடுத்தவங்க தான், நீங்க உங்களால ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க உங்களுக்கு மேல வந்தா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, அது பாருங்க, ஒரு நல்ல வசனம் போன சர்வீஸ்ல கூட நான் விட்டுட்டேன். நல்ல ஒரு வசனம், பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 3வது வசனம். பிரதர் அதை சொன்னாங்க, வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 3வது வசனம். ஒன்றையும் வாரினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஒன்றையும் வாதினாலாவது அப்படின்னா, வாதினானது வாக்குவாதம் பண்ணி நாதாம் பண்ண அப்படியெல்லாம் இல்ல. வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையினாலே ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரையும் என்ன நினைக்கணுமா, தங்களிலும் மேன்மை உள்ளவன் நான் நினைக்கணுமா. ஷேலேக்கா பார்த்துட்டு என்ன காட்டிலும் அதிகமா ஜெபம் பண்றவங்க நான் நினைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது எப்படி, நான் சபையை நடத்துறேன், என்ன காட்டிலும் நீங்க எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு என் மண்டைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது என்ன ஆவி, இது பொறாமையின் ஆவி. அல்லேலூயா. அப்ப என்ன காட்டிலும் ஒருத்தவங்க நல்ல சூப்பரா செய்தி கொடுக்குறாங்க, உடனே நான் செய்தி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவங்களை தடுத்து நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம், பொறாமையின் ஆவி வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப என்னை காட்டிலும் மற்றவர்களை எப்ப மேன்மை உள்ளவர்களா கருதி பாருங்க, அவங்க பயன்படுத்தப்படுவதற்கு நம்ம ஆசீர்வாத கற்களா மாறுறோமோ, அப்ப நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தவங்க வளர்வதற்கோ, ஒரு ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் வளர்வதற்கோ, அவர்கள் உருவாவதற்கோ நம்ம ஒருவேளை தடை கற்களா தடுப்பு சுவரா இருந்தோம்னா, அது அவங்களுக்காக நீங்க போடல, உங்க வளர்ச்சிக்கு விரோதமா நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க, போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க அபிஷேகம் குறையும். உங்களுக்கு ஆண்டவர் தனியா திட்டத்தை வச்சிருக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க மற்றவங்களுடைய வேலையை செய்யவே முடியாது. அப்படி ட்ராக் மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க. நல்லா நீங்க பார்க்கலாம், சவுல் ஆளுகை செய்வதற்காக தேவன் வைத்தார், சாமுவேலை பலியிடுவதற்காக, அவன் ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்காக தேவன் வைத்தார். இந்த சவுல் என்ன பண்ணிடுவான், பெலிஸ்தியர்கள் கூடிவிட்டார்களே என்று சொல்லி மனம் பதறி பலியிட என்ன செஞ்சிருவான், வந்துருவான். அப்ப அவன் ஆளுகை செய்யறத விட்டு போட்டு அவன் பலியிடுற வேலையை செஞ்சதுனால, ஏன்னு புத்திஹீனமா செய்தி,
இப்படி புத்தியினமா செஞ்சதுனால உங்க ஆலய தன்மை என்ன செஞ்சிருவீங்க, உங்க ராஜ்ய பாரம் என்ன செஞ்சிருச்சு, ரெண்டா கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப காலையில பாத்தீங்கன்னா நாங்க காலையில தியானிச்சுட்டு இருக்கோம், ஆதியாகம புஸ்தகத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நாங்க பார்க்கும்போது தெளிவா ஆண்டவர் வந்து வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம் அப்படின்னு 3 இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் வேலை செய்யணும், யார் வேலை செய்யணும், ஆரோனும் அவனுடைய புத்திரர்களும் வேலை செய்யணும். அங்க பலியிடுற அங்க அவனுக்குன்னு தனியா இருந்த காணிக்கையில அவனுக்கு பங்கு செய்யணும்னு வச்சிருக்காரு. பரிசுத்த ஸ்தலத்துல யார் செய்யணும், லேவி புத்திரர்கள் மாத்திரம்தான் என்ன செய்யணும், பரிசுத்த ஸ்தலத்திலையும் வெளி பிரகாரத்திலையும் என்ன செய்யணும், வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோகாத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம், அவங்க மாத்திரம்தான் உடன்படிக்கை பற்றிய எங்க சுமந்துட்டு போனோம், தோல்ல வைத்து என்ன செய்யணும், சுமந்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை எல்லை. இதெல்லாம் என்னது, பரிசுத்தமானது. இது ஆரோன் புத்திரருக்கு போக வேண்டிய காணிக்கை. இதெல்லாம் வந்து எங்க போனோம், லேவி புத்திரருக்கு நீ கொடுக்கணும். இதெல்லாம் கோகாத்தின் புத்திரருக்கு கொடுக்கணும். இவங்க எல்லாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல்லா மினிஸ்ட்ரியிலே இருக்காங்க, தேவனுடைய காரியத்தையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அளவை கரெக்டா நீ என்ன செய்யணும், மோசே நீ பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவனுக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை மாறி கொஞ்சம் மாறி ஊசா என்ன பண்ணுவான், உடன்படிக்கை பற்றி சரியதேன்னு தொடுவான். தட்டது தப்பா, தப்பா இல்லையா, உடன்படிக்கை தொட்டது தவறில்லை, அவன் லேவி கோத்திரம் தான். பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பற்றிய என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாட்டு வண்டியில வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போன உடன்படிக்கை பட்டியை இவன் திருப்பி கொண்டுட்டு வரும்போது தாவீது வந்து என்ன செய்யறான், பெலிஸ்தியரை முறியடிச்சுட்டு அந்த உடன்படிக்கை பட்டியை திருப்பி கொண்டு வரும்போது கோகாத்தின் புத்திரர் தான் என்ன பண்ணிட்டு வரணும், தோல்ல சுமந்து வரணும். இவன் என்ன பண்ணிட்டு வந்துட்டான், அதை மாட்டு வண்டியில வச்சு அதை என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான். அப்போ உடன்படிக்கை பற்றி சரியும் போது தொட்ட உடனே ஆண்டவர் அவனை அடித்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ பனிஷ்மெண்ட் எப்போ வாங்குறோம், எப்போ ஒரு இழப்பை சந்திக்கிறோம், எப்போ ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கிறோம்னா நாம போக வேண்டிய லெக்கை விட்டு மாறி போகும்போது, அல்லேலூயா, நம்ம தவறு செய்யும் போது, புத்தியீனமா செய்யும் போது நமக்குள்ள என்ன வருகிறது, ஒரு தோல்வி வருகிறது. தோல்வி வந்தா நமக்குள்ள என்ன வந்துருது, ஒரு சோர்வு வருகிறது. அல்லேலூயா. அப்ப நாம நல்லா கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரையும் பக்கத்துல ஒரு சாதாரணமா இருக்கலாம், இல்ல ஒரு ஏழையா இருக்கலாம், இல்ல படிக்காதவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், என்ன காட்டிலும் அவங்க மேன்மையானவங்க, என்ன காட்டிலும் அவங்க புத்திசாலி, என்ன காட்டிலும் அப்படி நான் நினைக்கணும். இப்ப நான் என்ன நினைக்கணும், என் கணவர் என்ன காட்டிலும் என்னது புத்திசாலி நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. என் கணவர் என்ன நினைக்கணும், என்ன காட்டிலும் என் மனைவி என்னது நினைக்க முடியுதா, அப்படி நினைக்கணும். அல்லேலூயா. இப்ப விசுவாசிகளை வந்து நான் என்ன நினைக்கணும், என்ன காட்டிலும் அவங்க ஜெப வீரர், அவங்க சாதிச்சிருவாங்க, நான் அசந்தா கூட அவங்க அடிச்சு வெளுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது, என்னாலதான் வந்துச்சு நான் சொல்லிக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கணும், 1000 தான் நாங்க நல்லா செபிச்சாலும் பாடினாலும் எங்க மேய்ப்பருடைய குடும்பத்தை காட்டிலும் நாங்க மேன்மையானவங்க இல்ல, எங்களை காட்டிலும் அவங்க என்னது மேன்மையானவங்க. தேவன் அந்த ஸ்தானத்துல தேவன் என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நாம நினைத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள குழப்பமே வராது, பிரச்சனையே வராது. பல நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுகள் எல்லாம் உருண்டு ஓடும். இதே ஒரு குடும்பமா ஐக்கியமா நம்ம ஓடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நன்றி இல்லாத ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன வந்துருமா, சோர்வு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனத்தை நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா 3 நாள் தான் ஆகும். எவ்வளவு நாள் சுத்த விட்டாரு, 40. எங்கெங்கதான் சுத்த விட்டாரோ தெரியல. 40 வருஷம் சுத்தி சுத்தி கானான் தேசத்தை தேடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், பிரேயருக்கு வந்துட்டாங்க, எல்லாம் ஜெபம் பண்றேன், ஃபாஸ்டிங் இருக்கேன், எல்லாமே பண்றேன், ஆனா சுத்தி சுத்தி தான் வர்றாங்க. என்னத்த போக முடியல, ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியல. நீயோ பல ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்றாங்க. கடன் வாங்காம பொழப்பு நடத்த முடியலையே, எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலம்பி தவிக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. செழிப்பை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியல, ப்ரமோஷனை பார்க்க முடியல, மேன்மையை பார்க்க முடியல. ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குன்னு குழம்பி போயிருப்பீங்க.
பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு செய்யாத அற்புதத்தை வேற எந்த ஜனங்களுக்கும் பண்ணல. அல்லேலூயா. அந்த ஜனத்துக்கு அவ்வளவு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மறந்துட்டு ஒரு சாதாரண காடை கிடைக்கல, ஒரு இறைச்சி கிடைக்கல அப்படின்னு உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, முறுமுறுத்தாங்க, கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க. அதோட மாத்திரம் இல்லாம கசந்து கொண்டாட பின்னான வாழ்க்கையே ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எகிப்தியர்களுக்கு கொமட்டிக்காய் எப்படி இருக்குமா, கசப்பா இருக்குமா, அது கிடைச்சிச்சு, வெங்காயம் கிடைச்சிச்சு, வெள்ளரிக்காய் கிடைச்சிச்சு, பூண்டுகள் கிடைச்சிச்சு, இறைச்சி கிடைச்சிச்சு. இங்க வெறும் மண்ணாவே, ஆண்டவர்கிட்டே கேட்டுக்கலாம், வேற சைடிஸ் ஏதாவது கொடுங்க, மண்ணாவே தின்னு என்ன ஆயிடுச்சு, நாக்கெல்லாம் செத்து போச்சுன்னு கொடுத்துருந்தா ஒரு பிரியாணியை வாங்கி கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட போயே என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். இவங்களுக்கு கேட்கவே பழகலை இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க கேட்டா கொடுக்க மாட்டாரா? இத்தனை கொடுத்த ஆண்டவர் செங்கடலை இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு நேசிச்சார் அந்த ஜனங்களை. பாருங்க, இப்பயும் அப்படிதான் சொல்றாரு, நீ கேட்டா நான் தரமாட்டேனா, உங்களை பார்த்து தான் கேட்குற, நீ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை ஜபமே பண்ண மாட்டாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு புருஷனா, ஏன் ஜபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மதுரமா மாற்றி தர தேவனால கூடும், அவரால முடியாது ஒண்ணுமே இல்லை. பாருங்க, யாரெல்லாம் செய்த நன்மையை நினைச்சு பார்த்து இதை செஞ்சீங்கப்பா, அதை செஞ்சீங்கப்பா, இந்த காரியத்தை பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உள்ளத்தோடு போறாங்களோ அவங்க லிஃப்ட் ஆகி மேல போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க உயர்வை யாரும் என்ன செய்யவே முடியாது. அவங்களுக்கு பார்வை எல்லாம் கீழே இருக்கதே பார்க்க மாட்டாங்க. ஐயோ என் பிள்ளை உடம்பு சரியில்லாம இருக்கே பார்க்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு கொஞ்சம் என்னது பணம் டைட்டா இருக்கே பார்க்க மாட்டாங்க. கண்ணுக்கு என்ன செய்யவே தெரியாது. எப்படி தோணும், அவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து தேவனை என்ன குணமாக்குனவர், என் பிள்ளை என்ன செய்ய மாட்டாரு, குணமாக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த நன்மைகளையே நோக்கி பார்க்கறனால என்ன செய்யாது, சோர்வு நமக்குள்ள வராது. எப்ப நாம அதை பார்க்காம முறுமுறுத்துட்டு தேவனை பரீட்சை பார்த்துட்டு கசந்துக்கிட்டு மனசுல திட்டிக்கிட்டு துதிக்காம ஜெபிக்காம தேவனுடைய ஆலயத்துக்கு போகாம அவரை விட்டு வலுவி வேறே தெய்வங்களை நீங்க நாடி தேடி போய் பாருங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது பாருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இழந்து போனீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சவுல் இந்த மேன்மை இழந்ததுனால சாமுவேல் சொல்றாரு, உன்னை பார்க்கலும் மேன்மையா ஒருத்தவன ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ராஜா வாக்குறேன்னு சொன்ன உடனே இவன் யாரை பார்த்து ஜெபம் பண்ண போயிருக்கணும், இவனுக்கு ஒரு துக்கமான ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. என்ன வருது, உன்னை தள்ளிட்டு ஆண்டவர் தாவீது அந்த இடத்துல என்ன செய்ய போறாரு, அவன் எவன்டா அவன் தாவீது, அவன் வரவே கூடாது, உயிரோடு இருந்தாதானே இந்த இடத்துல அவர் உட்கார வைப்பேன்றாரு. நீ அவனை கொன்றுவியா, அவனை தொடவே முடியாது, உன்னால என்ன செய்ய முடியாது. பாருங்க, இந்த ஞானம் அவனுக்கு இல்லை. தேவனை நோக்கி அவன் தாழ்த்தி இருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம். என்னுடைய பாருங்க எசேக்கியாவுக்கு சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யபாரம் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண, உன்னை நீ என்ன செய்ய போற, மறிக்க போகிற அப்படின்னு சொன்னவன தேவனை நோக்கி திரும்பினான். எப்பவுமே எந்த பிரச்சனை, ஒரு தாழ்வு, ஒரு சிறுமை, ஒரு இதுனா உடனே எவன் நம்ம கொண்டு வந்தான் அவனை பார்க்காதீங்க. எவன் நமக்கு பீட் பண்ற மாதிரி இருக்கும் அவனை பார்க்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் எதுல தப்பு பண்ணேன், நான் மேன்மையை தானே வச்சிங்க, என்னை உயர்த்தி தானே வச்சிங்க, என்னை கனப்படுத்தி தானே வச்சிங்க, ஏன் நான் தாழ்ந்து போயிட்டேன், ஏன் சிறுத்து போயிட்டேன் ஆண்டவரே, ஏன் குறைவுபட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து பார்த்து உங்களிடத்துல இருக்கிற அந்த தடைக்கற்கெல்லாம் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. தாவீதான் சவுலை பார்க்கவே இல்லை. 2 முறை கையில ஒப்பு கொடுத்த போது கூட அவனுக்கு தீங்கு எதுவும் செய்யவே இல்லை. அல்லேலூயா. தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை மாத்திரம் தான் பார்த்தான். அவன் கண்ணு ஃபுல்லா தேவன் மேலேயும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலேயுமே இருந்ததுனால பாருங்க, அவனுக்கு சோர்வே ஆகல. அல்லேலூயா. சிட்பேக்ல எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். எல்லாத்தையும் இழந்து போனாலும் கூட தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்தான். நான் தண்டில பின்பற்றலாமான்னு கேட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டபடி அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் என்ன போய் ஜெபம் பண்ணியிருப்பான், அந்த துக்கத்துல ஒன்னொன்னா நினைச்சு பார்த்திருப்பான். சிங்கத்தின் கையில இருக்கும்போது என்னை விடுவிச்சிங்க, கரடியின் கையில இருக்கும்போது விடுவிச்சிங்க, கோலியாத்துக்கு முன்னே இருக்கும்போது விடுவிச்சிங்க, கல்லா இருந்த ஆண்டவர் கரைஞ்சு வந்திருப்பார். அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் இவங்க நினைப்ப வச்சு நன்றி சொல்லிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவன் மேல கோபம் தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி ஏடா எந்திரிச்சு நின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு
தாவீதின் மேல் கோபம் தான், கோபத்தின் நிமித்தமா தான் அந்த சிச்சையை தேவன் என்ன செஞ்சாரு, சகலத்தையும் இழந்து போகிற ஒரு நிலைமைக்கு தாவீது தள்ளப்பட்டான். ஆனாலும் இவன் துதிச்சு நன்றி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய இருதயம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, கரைய ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்டிலை பின்தொடர், சகலத்தையும் திருப்பி கொள்வா என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டோன்னா பின்தொடர்ந்து போகிறான், சகலத்தையும் திருப்பி கொள்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இழந்து போயிருக்கலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாம தடுமாறிட்டு இருக்கலாம். நீங்க அடைய வேண்டிய லக்கை நோக்கி அடைய முடியாம இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பழி வாங்கும் எண்ணத்தை எடுத்து போடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற பொறாமை என்னும் எண்ணங்களை எடுத்து போடுங்க. உங்க இருதயத்துல நன்றி இல்லாம முறுமுறுத்துட்டு இருக்கீங்களே, அந்த சிந்தையில இருந்து நீங்க வெளியே வாங்க. தேவனிடத்துல கசந்து கொண்டு இருக்கிறீங்களே, அந்த எண்ணத்துல இருந்து நீங்க உள்ள வெளியில வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஜெபிப்போம். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா, ஆராய்ந்து பார்ப்போம். அநேக சோர்வுக்கான காரணம் என்ன என்பதை மீண்டும் ஆண்டவன் கற்றுக் ஒவ்வொரு வாரமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. மாதம் முழுவதும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போல் இருக்கு. ஒவ்வொரு வாரமே ஆண்டவன் நமக்கு சோர்வு வருவதற்கான காரணங்கள், அதை எப்படி தடுக்கலாம், சோர்வு வந்துருச்சுன்னா என்ன செஞ்சு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஆண்டவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலும் 3 விதமான காரியங்கள். பழி வாங்கக்கூடிய எண்ணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மளே அறியாமலே என்ன பண்ணுவோம், பொறாம வராங்கல்ல, முதல்ல சோர்வு வர ஆரம்பிக்கும். ஆகவே பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும்போது, பிறர் நம்மை விட மற்றவர்கள் உயர்வை காணும் பொழுது, ஒரு பொறாமை வரும் பொழுது நமக்கு சோர்வு வரும். நன்றி உணர்வு இல்லாம நம்ம மந்தமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரும். ஆகவே இந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாண்டவரே என்றது இந்த பொறாமை எண்ணத்தை எடுத்து போடுங்க. இந்த நன்றி உணர்வு இல்லாத இந்த சிந்தையை மாற்றுங்க. பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை இருந்து எடுத்து போடுங்க. கிறிஸ்து எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு நாளும் பொறாமைப்படாமல், யாக்கோப்பு எத்தனாக இருந்தாலும் பொறாமை எண்ணம் இல்லாமல் இருந்த நிமித்தம் ஒரு மேன்மையை கண்டானே. தாவீது துதிக்கக்கூடிய ஒரு மனிதனாய், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி துதித்து துதித்து ஜெயம் எடுத்தது போல, துதித்து துதித்து சோர்வுகளை மாற்றிக்கொண்டது போல, நாங்களும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அநேக சோர்வு நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனை, சோர்வு நிமித்தம் சரீரத்தில் வியாதி, சோர்வு நிமித்தம் அநேக குழப்பங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே மாற்றி போடுங்க. கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் அந்த நாளில் மாறட்டும். இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயத்தினை கொடுத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறோம். பொறாமை எண்ணத்தை கர்த்தர் எடுத்து போடுங்க. பழிவாங்க எண்ணத்தை கர்த்தர் எடுத்து போடுங்க. நன்றி அறிவில்லாத, நன்றி உணர்வில்லாத சிந்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அநேக தேவைகளோடு, அநேக குறைவுகளோடு கூட நம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பாருங்கப்பா. தேவைகளை சந்திங்க. உள்ளதுடைய கிளேசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானம், செழிப்பு, சந்தோஷம் நாளில் உண்டாகட்டும். இந்த குறைவுகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்காங்களே, இந்த சோர்வெல்லாம் எடுத்து விட புது பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. உமக்காக வாழ எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
பரிசுத்த ஆவியின் நட்புறம் ஐக்கியம் வழி நடத்தலும் பலப்படுத்துதலும் நம்ம குடும்பத்தை நிறைவாய்த்து நம்மை ஆசீர்வதித்து என்றென்று காப்பாராக. God bless you. God bless you. சோறு எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார்.